போச்சு, ஈசியெல்லாம் போட்டு பார்த்து முதல்ல லீகல் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் வந்து என்னது ஆன்மீக ப்ராசஸுக்கு போயிடுவாங்க. அந்த ப்ராசஸ் போய்ட்டு இடம் வாங்கினா நல்லதா கேட்டாதான்ட்டு. அப்போ இங்கே என்ன டாக்குமெண்ட்டு கிளியராக இருந்தாலும் இங்கே வந்து கிளியர் ஆகலை அப்படின்னா வாங்க மாட்டாங்க. இது ஒரு விஷயம் அல்லாஹ் அதை சொல்கிறான். அப்போ இது மாதிரி வந்து குறிப்பாக்காதீங்க. இது வந்து விதியை நிர்ணயிப்பது. இதுதான் நடக்கும்னு எப்படி முன்னாடியே தெரிஞ்சு அந்த முன் வச்ச காலம் பின்னாடி வைக்கிறது. இது மாதிரி வந்து செய்யாதீங்கன்னு. உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் உஹது போரில் போனால் அடி உழுவுன்ட்டு. ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடியே தெரியும் சஹாபாக்கள் கொல்லப்படுவாங்கன்ட்டு. ஆனால் என்ன பண்ண முடியாது, அது வந்து பின்வாங்க முடியாது. ஏன்னா அது ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ அல்லாஹ் வந்து இந்த விஷயத்தை வந்து தடுக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான். அதில் இன்னொரு ரெண்டாவது விஷயம் என்ன மாதிரி அவங்க எது பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சகுனங்கள், இந்த பூனை குறுக்க வந்துருச்சு, இந்த கால் தடிக்கி விழுவுறது, இந்த விதவை வந்துட்டாங்க, அப்போ இது மாதிரியான சகுனங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே பாவங்கள். இதுவும் குறிப்பாக்குறதுலாம் அடங்கும். அது பூனை குறுக்க வந்துச்சு அதனால்